உரக்க ஏய் என்று கத்தினான். அழுத்த பிசாசே, கூப்பிடுறேன்ல, எங்கே போய் தொலைஞ்சிட்ட என்று கத்தினான். மறுபடியும் பதில் இல்லை. ஆத்திரத்தோடு கொல்லை பக்கமாய் எட்டி பார்க்கையில் அங்கு துணி துவைக்கும் கல் மீது அம்மாவின் புடவையை சரக் சரக்கென்று கசக்கிக் கொண்டிருந்த புஷ்பா தெரிந்தாள். எத்தனை தரம் கூப்பிட்டாலும் ஏன் என்று கூட கேட்க முடியாமல் அப்படி என்ன மெய்மறந்து துணி துவைக்கிறாளோ? திறந்து கிடந்த வாசல் கதவை கூட மூடாமல் விட்டு தான் போயிருக்கிறாள் அவள். தோளில் அழுத்தமாய் கையை வைத்து வேகமாக உலுக்கி தன் பக்கம் திருப்பியவன் எந்த யோசனையும் இன்றி தன் பாட்டுக்கு வேலையில் மூழ்கி இருந்தவளை திடீர் உழுக்கலில் திடுக்கிட்டு போய் இவனை பார்த்தாள். அந்த சமயம் பார்த்து தானே கனகம்மா உள்ளே வர வேண்டும். பார்வதியை பெருமையோடு காட்டியவாறு அலட்சியமான பார்வதி பெருமையோடு காட்டியவற்றெல்லாம் அலட்சியமாக பார்த்துவிட்டு போனால் போகிறது என்று சுமாராக இருக்கு என்று சொல்லிவிட்டு நாளையாவது நான் என் வீட்டுக்கு போகிறேன் என்று கிளம்பினவள் வாசலை பார்த்து கோபப்பட்டு முன்னறைகள் யாரும் இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்தாள். போய் கொல்லை பக்கம் பார்க்க தூக்கிச் செருகிய புடவையும் சோப்பு கையுமாக புஷ்பா அவள் தோளில் கை வைத்து கொண்டு கார்த்திகேயன் இருவரும் முகங்கள் அருகே முகங்கள் இருப்பதை கண்டு அட கடவுளே கார்த்தி! புஷ்பாவை ஒரு அறை விட்டு தன் ஆத்திரத்தை தீர்த்து கொள்ளும் எண்ணத்தோடு வந்து நின்ற கார்த்திகேயன் அம்மாவின் அலறலை கேட்டு மனைவியின் தோளில் இருந்து அவசர அவசரமாக கையை எடுத்தான். என்னப்பா இது? எதுமா? எதுவும் தெரியலையா? உண்மையாக எனக்கு புரியலம்மா. எதை பற்றி கேட்குற? சும்மா நடிக்காதப்பா. பட்டப்பகலில் வாசக்கதவு திறந்துருக்குதே. அக்கம் பக்கத்தில் குடித்தனம் இருக்கிறவங்க இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க? அது வரைக்கும் ஒன்றும் புரியாமல் விழித்திருந்த கார்த்தி உடனே நிமிர்ந்தான். என்னம்மா சொல்கிற? அதை என் வாயால் இன்னும் எத்தனை தடவைப்பா சொல்லணும்? 2 நிமிஷத்தில் நான் திரும்பி வர்றதுக்குள்ளே வீடே கொல்ல போயிடும் போல் இருக்கே. இல்லைம்மா. என்னப்பா வந்து போய் அதுக்குள்ளே கொல்லையில் என்ன வேலை உனக்கு? வேலை ஒன்றும் இல்லைம்மா. டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. புஷ்பாவை கேட்கலாம்னு. டீ வேணும்னா இங்கேருந்தே குடல் கொடுத்தா பத்தாதா? கூப்பிட்டேம்மா. அந்த தரிசனத்துக்கு காதில் விழலை. அதான் 2 அறை வச்சு இழுத்துட்டு வரலாம்னு போனேன். நீ என்னடானா என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிற. எரிச்சல் படர்ந்த முகத்துடன் பேசிய மகனை பார்த்தபோது கனகம்மாவுக்கு அப்பாடா என்றிருந்தது. நல்ல வேளை வேறு ஒன்றும் நடக்கவில்லை. பிள்ளை அப்படி ஒன்றும்